வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இப்போது ஒரு வசனத்தோடு நம்முடைய நிகழ்ச்சியை தொடங்குவோம். 94ஆம் சங்கீதம் 19ஆம் வசனம். என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் ஆத்மாவை தேற்றுகிறது. நம்ம கவலையோட வேதனையோட இருக்கும்போது நம்ம எப்படி ஒரு ஆறுதலை பெறலாம்? நம்ம அந்த கவலையை நினச்சி நம்ம என்றைக்கும் பயப்படக்கூடாது, ஏன் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் தான் இன்றைக்கி நம்ம தியானிக்க இருக்கிறோம். பொதுவாக நம்ம கவலையோடு இருக்கும்போது, ஒரு மன அழுத்தத்தில் இருக்கும்போது, எதிர்காலத்தை குறித்த ஒரு பயத்தோடு இருக்கும்போது நம்ம மனசு அப்படியே அலைப்பாய தொடங்கும். ரொம்ப கலக்கத்தில் இருப்போம், ரொம்ப சோர்வாக இருப்போம். அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் நம்ம எப்படி ஒரு சமாதானத்தை பெற முடியும் அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க இல்லையா? நிச்சயமாக பெற முடியும். அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறோம். ஆனால் அதற்கு முன்பாக இன்றைக்கான கேள்வி என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு எதனால் நம்மை விலக்கி வைக்க முடியாது? ஆப்ஷன் ஏ பிரச்சனைகள், ஆப்ஷன் பி சிரமங்கள், ஆப்ஷன் சி தொல்லைகள், ஆப்ஷன் டி எல்லாமே. இந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கு தெரிந்திருந்தால் எங்களுடைய சிபிஎன் பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்பலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. அப்படி இல்லை அப்படின்னா சிபிஎன் இந்தியா யூடியூப் சேனலில் இன்றைய எபிசோடின் கமெண்ட் செஷன்லையும் பதிவு பண்ணலாம். நம்முடைய வேதனையான நேரத்திலும் நம்மளால் சமாதானத்தை பெற முடியுமா அப்படின்னு பார்ப்பதற்கு இப்போது ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். அனு ஜோசப் அவங்கள தான் நம்ம சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்க லங்ஸ் கேன்சரால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க. பிறகு எப்படி இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்திலையும் கூட இவங்க சமாதானத்தை பெற்றுக்கொண்டாங்க. ஜெபத்தினாலையும் மருத்துவத்தினாலும் எப்படி இவங்க குணமானாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டாங்கன்னு அவங்க சொல்றாங்க. வாங்க பார்க்கலாம். இந்தோரில் வசித்து வரும் அனு ஜோசப்க்கு தான் ஒரு டாக்டர் ஆகிய ஏழை எளிய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்பது ஒரு கனவாக இருந்தது. ஆனால் 7ஆம் வகுப்பு படிக்கும் போதிலிருந்தே அவருக்கு சுவாச கோளாறு பிரச்சனைகள் ஏற்பட்டதால் அவர் பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருந்தது. எனக்கு திடீர்னு சரும பிரச்சனை வந்துச்சு. அது எப்படிப்பட்ட பிரச்சனைனா, எனக்கு சின்ன சின்னதா கொப்பளமா ஏற்படும். அது உடைந்து அதுல இருந்து நீர் வரும். அந்த நீர் பரவுற இடம் எல்லாமே சில வீக்கம் வந்துடும். இந்த பிரச்சனை உடம்பு முழுக்க பரவுச்சு. அத பல டாக்டர் கிட்ட நான் காமிச்சேன். அவங்களால என்ன காரணம்னு சொல்ல முடியல. இப்படியே நான் 7ஆம் வகுப்பு வரை படிச்சிருந்தேன். டாக்டர் கிட்ட போயிட்டு அப்படியே என் வாழ்க்கை போச்சு. அதுக்கப்புறமா 8th ஸ்டாண்டர்ட் போகும்போது அந்த நேரத்துல கேரளாக்கு போக வேண்டிய அவசியம் வந்துச்சு. சிரமம் அதிகமானதால் வேறு வழி இல்லாமல் அவர்கள் குடும்ப டாக்டரிடம் சென்றார்கள். அப்பொழுது அணுவுக்கு கேன்சர் இருப்பது தெரிய வந்தது. டாக்டர் சொன்னபடி நான் பயாப்சி செஞ்சு கொண்டேன். என்னுடைய நுரையீரல் பிரச்சனை காரணமா எனக்கு சுவாசிப்பது சிரமமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு ஆப்ரேஷன் சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சது. 5 நாள் அப்புறமா ரிசல்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் 4th ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர்னு கண்டுபிடிச்சாங்க. லங் கேன்சர் இறுதி நிலையை எட்டிவிட்டதை அறிந்து கொண்ட பலர் சிகிச்சையை நிறுத்திவிட்டு அணுவை வீட்டிலேயே வைத்திருந்து பார்த்து கொள்ள வேண்டும் என்று ஆலோசனை தர அவருடைய தாய் மற்றும் தன் மகள் குணமடைய வேண்டும் என்று ஜெபம் செய்ய ஆரம்பித்தார். என்னோட அம்மா ஒரு ஓரமா நின்னு தேவன் கிட்ட அழுது ஜெபம் செய்ய ஆரம்பிச்சாங்க. ஆண்டவரே, யார் செய்த பாவத்திற்கு என்னுடைய மகள் இவ்வளவு பெரிய கஷ்டத்தை அனுபவித்து இருக்கிறான்னு கேட்டாங்க. அதற்கு ஆண்டவர் தன்னுடைய வசனத்தின் மூலமாக யோவான் அத்தியாயம் 9 மூலமாக என்னுடைய அம்மாவிடம் பேச ஆரம்பிச்சாங்க. யாருடைய பாவத்தினாலும் இப்படி நடக்கவில்லை, யாருடைய குற்றமும் இதில் இல்லை. நான் என்னுடைய மகளுக்கு தொடர்ந்து சிகிச்சை கொடுப்பேன். தேவன் நிச்சயமா என் மகளை குணப்படுத்தி விடுவார் என்று எல்லார்கிட்டயும் என்னோட அம்மா சொன்னாங்க. அவங்க ஆண்டவர் இயேசுவை முழுமையா நம்பினாங்க. அணுவுக்கு கீமோதெரபி செய்யும் போதுதான் அவருக்கு கேன்சர் இருப்பது தெரிய வந்தது. எனக்கு கீமோதெரபி செய்ய வேண்டிய நேரம் வந்துச்சு. நான் ஹாஸ்பிட்டல் போனேன். ரிசல்ட்டை படிச்சேன். அதை படிச்சதும் எனக்கு ரொம்பவே கவலையா இருந்துச்சு. என்கிட்ட யாருமே எதுவுமே சொல்லவே இல்லை. அதை நினைச்சு நான் ரொம்பவே கவலைப்பட்டேன். தேவன் ஏன் எனக்கு இவ்வளோ பெரிய நோயை கொடுத்துருக்காங்க? அதை நினைச்சு என்னோட ஃபர்ஸ்ட் கீமோதெரப்பியை முடிச்சேன். அந்த கீமோதெரப்பி முடிஞ்சதும் என்ன சைடு எஃபெக்ட் வருமோ அது எல்லாமே எனக்கு ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சது. என்னோட தலையில நீளமான தலைமுடி இருக்கும். ஆனா அது எல்லாமே கொத்து கொத்தாக கையில் வர ஆரம்பிச்சது. இருந்தாலும் தேவனுடைய சமாதானம் என்னுடைய வாழ்க்கையில நான் கடைபிடிச்சேன். நான் சுமார் 6-7
தடவை கீமோதெரப்பி செஞ்சுக்கிட்டேன். தொடர்ந்து 6 முறை கீமோதெரப்பி செய்தேன். என்னோட ஹீமோகுளோபின் குறையவே இல்லை. பல முறை கீமோதெரப்பி எடுத்தும் நிறைய பேருக்கு குறைஞ்சிரும், ஆனா எனக்கு குறையவே இல்லை. 12 கீமோதெரப்பி செய்த பிறகு டாக்டர்கள் அணுவிடம் அவருடைய நுரையீரலில் இப்போதும் பிரச்சனை இருப்பதால் அது பெரிய ஆபத்தாக இருக்கும் என்பதால் அவருக்கு ரேடியேஷன் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். நான் கீமோதெரப்பி எடுத்துக்கும் போது பக்கத்து அறையில இருந்து ரேடியேஷன் செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த அறையில இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப கத்துவாங்க. அதை கேட்டு கேட்டு எனக்கு ரொம்பவே பயம் வந்துச்சு. அந்த குரல் எப்பவுமே என் காது கிட்ட ஒலிச்சுக்கிட்டே இருக்கும். அதனால எனக்கு ரேடியேஷன் வேணான்னு டாக்டர் கிட்ட சொல்லிட்டு நான் வெளியே வந்துட்டேன். அப்புறம் வீட்டுக்கு வந்து நான் இதை நினைச்சு ரொம்பவே பயந்தேன். நான் தேவனிடம், ஆண்டவரே, நான் ரேடியேஷன் செய்து கொள்ள விரும்பவில்லை அவரிடம் அப்படின்னு உருகி ஜெபம் பண்ணேன். இந்த நேரத்தில் அனு ஒரு சகோதரிக்கு போன் செய்தார். அந்த சகோதரி நம்பரை அனுவுக்கு ஒரு போதகர் கொடுத்திருந்தார். அதுக்கப்புறம் அந்த சகோதரியிடம் என்னோட நிலைமைய விளக்கமா சொன்னேன். நான் ரேடியேஷன் செய்யறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு நான் சொன்னேன். எனக்காக ஜெபம் செய்ய வேண்டும் என்று கேட்டேன். அதை கேட்ட அவர், சரி, நான் உங்களுக்காக ஜெபம் செய்கிறேன், தேவன் சொல்கிறார், அதனால் நிச்சயமாக நான் ஜெபம் செய்கிறேன் என்று சொன்னார். அந்த ஜெபத்திற்கு பிறகு என்னோட உடம்புல நிறையவே மாற்றம் ஏற்பட்டது. நிறைய டெஸ்டுகள் எடுத்தேன். அந்த டெஸ்ட் எல்லாமே எனக்கு கேன்சர் இருப்பதா எந்த ஒரு அறிகுறியும் சொல்லல. மருந்து மாத்திரைகள் மூலமாகவும் ஜெபத்தின் மூலமாகவும் என்னுடைய வாழ்க்கையில் தேவன் என்னை முழுமையாக குணப்படுத்தி விட்டார். இது எல்லாமே 2006ஆம் வருஷம் நடந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்பவே குணமாக ஆரம்பிச்சேன். அதன் பிறகு அனு தன்னுடைய படிப்பை படித்து முடித்தார். தேவனுக்கு தன்னுடைய நன்றியை செலுத்தும் விதமாக தேவனுக்கு ஊழியமும் செய்யத் தொடங்கினார். நான் என்னோட சாட்சியத்தை சொல்வேன். அதை கேட்டு யாருமே என்னை திருமணம் செய்ய முன்வரவே இல்லை. எனக்கு கேன்சர் இருப்பதா அவர்கள் எல்லாருமே பயந்தார்கள். ஆனா சரியான நேரத்துல தேவன் எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையை கொடுத்தாங்க. எனக்கு திருமணமும் நல்லபடியா முடிஞ்சது. என்னோட கணவரும் ஊழியம் செய்து வருகிறார், நானும் ஊழியம் செய்து வருகிறேன். நான் தொடர்ந்து கீமோ செய்து கொண்டே இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருந்துச்சு. நான் ஆண்டவரிடம், ஆண்டவரே, இதற்கு பிறகு எனக்கு ஸ்கேனிங் ரிப்போர்ட் வரும், அது நிச்சயமா நார்மலா இருக்கணும்னு நான் ஜெபம் செஞ்சேன். ஆனா ரிசல்ட் வந்துச்சு, நார்மலா இல்ல. அதனால நான் தளர்ந்து போல. நமக்கு நிறைய கஷ்டம் வந்தாலும் நம்ம நொறுங்கி போயிடக்கூடாது அப்படின்னு தான் தேவன் விரும்புவார். அனு ஜோசப்புடைய சாட்சி நம்ம எல்லாருக்குமே ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது. நம்ம தொடர்ந்து ஜெபம் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். எப்படி ஒரு துன்பமான நேரத்துல, துயரமான நேரத்துல நம்ம இருந்தாலும் தொடர்ந்து ஜெபம் செய்ய வேண்டும். பைபிள் வசனங்கள் வாசிக்க வேண்டும். அப்படி நம்ம செய்யும்போது அந்த ஆறுதலை நம்மளால பெற முடியும் அப்படிங்கிறத அனு ஜோசப்புடைய சாட்சியின் மூலமா நம்ம பார்த்தோம். நமக்கு துன்பத்தின் மேல துன்பம் வந்தாலும் சரி, கஷ்டத்தின் மேல கஷ்டம் வந்தாலும் சரி, நம்ம தேவன் மேல வைக்கிற நம்பிக்கையை மட்டும் விடவே கூடாது. உங்களுக்காக பைபிள்ல இருந்து ஒரு சம்பவத்தை பார்க்கலாம். தானியேலுடைய நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ அவங்கள நம்ம பார்க்குறோம். இவங்க மிகச்சிறந்த இளைஞர்களா இருந்தாங்க. அது மட்டும் இல்லை, தானியேலுடைய இணை பிரியாத நண்பர்களாகவும் இவங்க இருந்தாங்க. இப்படிப்பட்ட இவங்களுக்கு ஒரு கஷ்ட காலம் வந்தது. என்ன அப்படின்னா, தானியேல் அவங்க கூட இல்லாத சமயத்துல அவங்களுக்கு அந்த கஷ்டம் வந்தது. அந்த நாட்டினுடைய ராஜா ஒரு சட்டம் கொண்டு வராரு. அது என்ன அப்படின்னா, தங்கத்தால் ஆன அவரது பெரிய உருவச் சிலையை அந்த ஊரின் மத்தியில வச்சுட்டு நிறைய இசைக்கருவிகள் முழங்கும் போது எல்லா மக்களும் அந்த சிலையை வணங்கணும் அப்படின்னு ஒரு சட்டத்தை கொண்டு வராரு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் இசைக்கருவிகள் எல்லாம் முழங்கும் போது மக்கள் எல்லாரும் அந்த சிலைக்கு முன்பாக தலை வணங்குறாங்க. ஆனா இந்த 3 இளைஞர்கள் மட்டும் தலை வணங்காம இருக்காங்க. அப்ப ராஜாவுடைய படை வீரர்கள் எல்லாருமே வந்து இந்த 3 பேரையும் ராஜாவுக்கு முன்னாடி கொண்டு போய் நிறுத்துறாங்க. அப்போ ராஜா கேட்குறாரு, இந்த சிலைக்கு முன்பாக தலை வணங்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் தலை வணங்கலை அப்படின்னா நெருப்பு சூளையில போடப்படுவீங்க, அதுவும் உங்களுக்கு தெரியுமா இல்லையா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ இந்த இளைஞர்கள் என்ன பதில் சொல்கிறாங்க தெரியுமா? நாங்கள் ஆராதிக்கக்கூடிய தேவன் உங்களிடமிருந்தும் இந்த நெருப்பு சூளையில இருந்தும் எங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இதை கேட்டோடனே ராஜாக்கு ரொம்பவே கோபம் அதிகமாகுது. இந்த சமயத்துல அவருக்கு ரொம்ப கோபம் அதிகமானதுனால உடனே இவங்களை நெருப்பு சூளையில கொண்டு போய் போடுங்க அப்படின்னு ராஜா கட்டளை இடுதாரு. உடனே படை வீரர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, அந்த 3 பேரையுமே அழைத்து கொண்டு போய் அந்த நெருப்பு சூளையில போடுறதுக்காக போகும்போது அந்த வெப்பம் தாங்காம அந்த வீரர்கள் எல்லாருமே இறந்து போயிருந்தாங்க. ஆனா நெருப்பு சூளையில போடப்பட்ட அந்த 3 இளைஞர்களும் அப்படியே சாதாரணமா அதுல நடந்து போனாங்க. இதை பார்த்து அந்த ராஜாக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. ஆனா அந்த இளைஞர்களுக்கு
கொஞ்சம் கூட பயம் இல்லை. இந்த ராஜாவை குறித்தும் அவங்களுக்கு பயம் இல்லை, அந்த நெருப்புச்சூளை குறித்தும் அவங்களுக்கு பயம் இல்லை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய நம்பிக்கை தேவன் மேலே இருந்தது. அதனால் எந்த பயமும் இல்லாமல் அவங்க சர்வ சாதாரணமாக நடந்துக்கிட்டாங்க. அந்த எரியிற நெருப்புனால கூட அவங்களுக்கு எந்த பாதிப்புமே ஏற்படவில்லை. அவங்க தலைமுடி கூட கருகவில்லை, கருகக்கூடிய எரியக்கூடிய எந்த வாசனையும் வரலை அப்படின்னு பைபிளில் நம்ம பார்க்குறோம். அந்த ராஜா கூட தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறார், அதையும் நம்ம பார்க்குறோம். அப்படிப்பட்ட ஜீவனுள்ள தேவன் அன்னைக்கு மட்டும் இல்லை, இப்போவும் நம்ம கூட தான் இருக்காரு. அவரு நம்ம கூட இருக்கும்போது நம்ம எதை கண்டும் பயப்பட தேவையில்லை. உங்களுடைய கடினமான நேரத்தில், சோதனையான நேரத்தில் நீங்கள் கவலைப்படாதீங்க, பயப்படாதீங்க. தேவன் நம்ம கூட இருக்காரு. உங்களுக்காக பைபிள்ல இருந்து ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 43 அதிகாரம் 2 வசனம். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. இந்த வசனத்தை யார் சொல்றா தெரியுமா? நம்மை படைத்த தேவன் சொல்றாரு. நீ ஆறுகளை கடக்கும் போதும் சரி, நீ நெருப்புல நடக்கும் போதும் சரி, எதுவுமே உன்னை எந்த பாதிப்பும் செய்யாது, எந்த ஒரு ஆபத்தும் உனக்கு வராது. நான் உன் கூட இருக்கேன். இந்த நம்பிக்கையை உனக்குள்ள வச்சுக்கோ. அதை தான் தேவன் சொல்றாரு. அந்த நம்பிக்கையை பெறுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா எங்களுடைய CBN பிரேயர் லைன் நம்பருக்கு நீங்க கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். உங்களுக்காக ஜெபிக்க நாங்கள் தயாராக காத்துக்கிட்டு இருக்கோம். இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. ஆனா அதற்கு முன்பாக ஒரு வாழ்த்து செய்தியை பார்க்கலாம். எல்லாருக்கும் நான் நன்றி சொல்றேன். சிபிஎன்னுடைய 20 வருட கொண்டாட்டத்திற்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். கடந்த 20 வருடமா அவருடைய பயணம் நிறைய மக்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்தது என்பதை நான் நல்லபடியா இதை நான் அறிவேன். தேவன் அவர்களை ஆசீர்வதிக்கட்டும். எதிர்காலத்திலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து நடக்கட்டும். நிறைய மக்களுக்கு ஆசீர்வாதத்தை தரட்டும். நன்றி. நீங்க உங்க பிரியமானவர்களை இழந்து மீண்டு வர முடியாம சோகத்துல தவிச்சிட்டு இருக்கீங்களா? பொருளாதார சுமையில இருந்து மீள முடியாம இருக்கீங்களா? இதுக்கு மேல பிரச்சனையை தாங்கவே முடியாதுன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்லைன்னா நோயால ரொம்ப துவண்டு போயிருக்கீங்களா? CBN பிரேயர்ல எனக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எங்க நம்பர் 9910401010. நவம்பர் மாசத்துல CBN பிரேயர் லைன்ல இந்த எல்லா விஷயத்துக்காகவும் பிரார்த்தனை பண்ண போறோம். நீங்க இந்த பிரார்த்தனையில மறக்காம கலந்துக்கோங்க. வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய கடினமான நேரத்தில் நம்ம அந்த கவலைகளை பார்த்து பயப்படக்கூடாது, தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும் அப்படிங்கிறத பார்க்குறோம். தானியேலுடைய நண்பர்களை குறித்து நம்ம பார்த்தோம். சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ இவங்க 3 பேரையும் நெருப்புச்சூளையில போட்டாலும் கூட அவங்க எந்த பயமும் இல்லாம இருந்தாங்க. தேவன் அவங்க கூட இருந்ததுனால தான், அந்த நம்பிக்கையினால தான் அவங்களுக்கு எந்த பாதிப்பும் வரலை அப்படிங்கிறத பார்த்தோம். அதே போன்று நம்முடைய கஷ்டமான நேரத்திலும் கூட நம்ம பயப்படக்கூடாது. தேவனிடத்தில் நாம் நம்பிக்கையா இருக்கணும். இதை குறித்து நம்ம பார்ப்பதற்கு இன்னும் ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். அர்ஜுன் யாதவ் அவங்கள தான் நம்ம சந்திக்க போறோம். இவங்களுடைய மனைவி உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்காங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் இருந்ததுனால ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லை, அர்ஜுன் யாதவுடைய குடும்பத்தில் பொருளாதார சிக்கலும் கூட இருந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கஷ்டமான நேரத்தில் அவர் என்ன பண்ணாரு, எப்படி அதை பார்த்து கவலைப்படாமல் இருந்தார், ஒரு ஆறுதலை பெற்றுக்கொண்டார், ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டார்னு அவர் சொல்றாரு. வாங்க பார்க்கலாம். அர்ஜுன் யாதவ் இப்படி ஒரு வாழ்க்கை வாழணுமான்னு அப்படி ஒரு மனநிலைக்கு நான் வந்துட்டேன். திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே அர்ஜுனுடைய மனைவி லட்சுமிக்கு உடல்நிலை சரியில்லாமல் போனது. அதனால் குடும்பத்தில் நிம்மதி பறி போய்விட்டது. அதுக்கப்புறம் நிறைய பிரச்சனைங்க வந்துகிட்டே இருந்தது. எனக்கு என்னன்னு புரியவே இல்லை. டாக்டர்கிட்ட காட்டினோம், அவர் என்னன்னு புரியவே இல்லைன்னு சொன்னாரு. அதுக்கப்புறம் வைத்தியர்கிட்டையும் காட்டினோம், அவங்களும் எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. எப்படியாவது என் மனைவியை காப்பாற்றணும் அப்படின்னு நான் பலமா யோசிச்சு அப்படியே நான் ஒரு பைத்தியம் மாதிரி நான் ஆகி போயிட்டேன். நாட்கள் மாதங்கள் ஆனது, மாதங்கள் வருடங்கள் ஆனது. அர்ஜுன் எப்படியாவது தன்னுடைய மனைவியை குணப்படுத்துவதற்காக எல்லா வகையிலும் முயற்சி செய்து கொண்டிருந்தார். இரவு 12 மணிக்கு எந்திரிச்சு
என் மனைவி அப்படியே கத்துவாங்க. வீட்டில் இருக்க எல்லாரும் அதை பார்த்து ரொம்ப எல்லாரும் பயப்படுவாங்க. எனக்கு கல்யாணம் முடிஞ்சு 12 வருஷமா என் மனைவி இப்படிதான் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சுக்கிட்டே இருந்தாங்க. அவங்க அர்ஜுன் தன்னுடைய மனைவி குணமடைய வேண்டும் என்பதற்காக நிறைய தியாகங்கள் செய்தார். அவர் தன் மனைவி உயிரோடு இருப்பதற்காக தன் வீட்டில் இருந்த எல்லா பொருட்களையும் அவர் விற்றார். என் மனைவியோடைய சிகிச்சைக்காக நான் நிறைய பணங்களை அவங்களுக்காக செலவு பண்ணிலாம் பார்த்தேன். எனக்கு வரதட்சணை வந்த பணத்தெல்லாம் கூட எடுத்து நான் செலவு பண்ணியும் பார்த்தேன். அதுலெல்லாம் ஒரு பிரயோஜனமும் அவங்களுக்கு வர்ற மாதிரியே எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்னுடைய அப்பா அம்மா கிட்ட பணம் கேட்டு பார்த்தேன். அவங்களும் என்னுடைய வீட்டெல்லாம் வித்து அப்போ கூட அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஒரு நாள் அர்ஜுன் தன்னுடைய வேலை முடிந்து தன்னுடைய நண்பர் ஒருவரிடம் தன்னுடைய பிரச்சனைகளை பற்றி பகிர்ந்து கொண்டார். அப்போது அவருடைய நண்பர் எடுத்த ஒரு முயற்சி அர்ஜுனுடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. பிரச்சனை அதிகமாயிட்டே இருந்ததால நான் அவங்க கிட்ட அதை பத்தி பகிர்ந்துகிட்டேன். அவர் எனக்காக என் மனைவிக்கு ஜெபம் செஞ்சாரு. அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை வந்துச்சு. ஜெபம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் என் மனைவி கொஞ்சம் ஆறுதலா இருந்தாங்க. எனக்கும் கொஞ்சம் நம்பிக்கை இருந்தது. அவங்களும் கொஞ்சம் நிம்மதியை உணர்ந்தாங்க. ஆனா எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லாம தான் இருந்தது. ஒரு நாள் அவங்க அம்மா வீட்டுக்கு போனாங்க. அங்க ஒரு ஃபாதர் வந்தாரு. அவரு அங்க திடீர்னு அன்னைக்கு வந்திருந்தாரு. அவரு என் மனைவிக்கு ஜெபம் செஞ்சாரு. அவரு எனக்கும் என் மனைவிக்கும் தேவனை பற்றி சொன்னாரு. அது எங்களுக்கு ஒரு நல்ல செய்தியா இருந்தது. அப்போ நாங்க 2 பேரும் ரொம்ப மகிழ்ச்சி ஆயிட்டோம். மெல்ல மெல்ல லக்ஷ்மி குணமடைய ஆரம்பித்தார். அர்ஜுன் அடிக்கடி சர்ச்சுக்கு போக ஆரம்பித்தார். அங்கே அவர் எந்த சமாதானத்துக்காக இவ்வளவு காலம் காத்துக் கொண்டிருந்தாரோ அந்த சமாதானம் அங்கே அவருக்கு கிடைத்தது. அடிக்கடி ஃபாதர் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சோம். புதன்கிழமை வெள்ளிக்கிழமையும் அவர் வீட்டுக்கு போனோம். எல்லா வேலையும் முடிச்சு ஒரு சாயங்கால நேரத்துல ஞாயிற்றுக்கிழமையில சர்ச்சுக்கு போவோம். நாங்க அங்க போன பிறகுதான் நாங்க சமாதானத்தை உணர ஆரம்பிச்சோம். எனக்குள்ள இருந்த குழப்பங்கள், மன உளைச்சல்கள் எல்லாமே தீர ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் தான் எங்க மனசு அப்படியே லேசான மாதிரி இருந்தது. தேவனின் வசனத்தின் மூலமாக ஆறுதலையும் தேவனுடைய வாக்குறுதிகளையும் அறிந்து கொண்ட அர்ஜுன் தன் வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணித்தார். பயப்படாத, நான் உன்னோட தான் இருக்கேன் அப்படின்னு தேவன் சொல்ற வசனம் எங்களுக்கு காதல கேட்டுக்கிட்டே இருந்தது. தேவன் சொல்ற மாதிரி தன்னுடைய வசனத்துல 24 மணி நேரமும் எங்க காதல அது கேட்டுக்கிட்டே தான் இருந்தது. முக்கியமா அந்த வசனங்கள் எங்க வாழ்க்கையில திருப்பு முனையாவே ஆயிடுச்சது. அந்த வசனத்தை உச்சரிக்கும் போது நாங்க தனியா இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு கவலையே வரல. தேவன் எப்பவுமே எங்களுடைய பக்கத்துல இருக்கிற மாதிரி நாங்க உணர ஆரம்பிச்சோம். உன்னை பெற்றெடுத்த தாய் கூட உன்னை விட்டு பிரியலாம், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் அப்படின்னு அவர் சொல்ற மாதிரி எங்களுக்கெல்லாம் தோண ஆரம்பிச்சது. தேவன் எங்களை விட்டு எங்கேயும் போகல, எங்க கூட தான் அவரு எப்பவும் இருக்காரு. அர்ஜுன் மற்றும் அவருடைய குடும்பத்தார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தங்களுடைய வாழ்க்கையில் செய்த எல்லா காரியங்களுக்காகவும் அவர் நன்றி சொல்கிறார். நான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு நன்றி சொல்றேன். 12 வருஷமா என்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா இப்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் அவங்க இருந்துகிட்டு இருக்கிறாங்க. அதை நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இயேசு எங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வந்தாலும் அதை அவரு தீர்த்துருவாருங்கிற நம்பிக்கை எங்களுக்கு வந்துருச்சு. அதனால நாங்க ரொம்ப நம்பிக்கை அவரை வழிபட்டுக்கிட்டு சந்தோஷமாவும் நிம்மதியாகவும் இருக்கோம். உண்மையிலேயே அர்ஜுன் யாதவுடைய சாட்சி நம்ம எல்லாருக்கும் ஒரு உத்வேகத்தை கொடுக்கக்கூடியதா இருந்தது. நம்முடைய வாழ்க்கையில பல கஷ்டங்கள் வரும்போது, வேதனைகள் வரும்போது அதை நம்ம தேவனிடத்தில் ஒப்படைத்து கொள்ள வேண்டும். அதை பார்த்து நம்ம கவலைப்படக்கூடாது அப்படிங்கிறத நம்ம அவருடைய சாட்சியின் மூலமா பார்த்தோம். இப்போது ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்கலாம். நம்முடைய பிரச்சனைகளுக்காக, சோதனைகளுக்காக, அதிலிருந்து நம்ம எப்படி மீண்டு வரலாம், அதை பார்த்து நம்ம பயப்படாமல் எப்படி இருக்கலாம், அதை குறித்து நம்ம ஜெபிக்கலாம். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில் ஒரு கஷ்டங்கள் வரும்போது, சோதனை வரும்போது நம்ம கவலைப்படக்கூடாது. அந்த சோதனைகளை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது.
நம்முடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தேவனிடத்தில் ஒப்படைக்க வேண்டும். இதை தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். தேவன் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றாரு. ஆனா நம்மளுடைய கஷ்டமான நேரத்துல நம்ம ஜெபிக்கிறோமா? ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. அந்த இளைப்பாறுதலை பெறுவதற்கு ஜெபம் ரொம்ப அவசியமா இருக்கு. நம்ம கஷ்டமான நேரத்துல நம்ம என்னென்னலாமோ செய்றோம், ஆனா ஜெபம் செய்றோமா? இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நீங்களும் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீங்க நல்ல தேவனா இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. அப்பா, சில நேரங்கள்ல சுவாமி எங்களுக்கு நாங்கள் உம்மிடத்தில் உதவி கேட்பதற்கு பதிலாக நாங்கள் யார்கிட்டயோ உதவி கேட்கிறோம் ஆண்டவரே. அப்பா, மனுஷங்களால் எங்களுக்கு உதவி செய்ய முடியாது ஆண்டவரே. உங்ககிட்ட இருந்து தான் உண்மையான உதவி எங்களுக்கு கிடைக்குது. அந்த ஞானத்தை எங்களுக்கு தாங்கப்பா. நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. அப்பா, இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குங்கிறதை நீர் அறிவீர் சுவாமி. அப்பா, அவங்க வேலை நிமித்தமாக, படிப்பு சம்பந்தமாக, குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அப்பா, நீங்கள் அதை சரி பண்ணுங்க. நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவங்களுக்கு கருணை காட்டுங்க ஆண்டவரே. அவங்களுக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஒரு வாழ்க்கையில் ஒரு தப்புனே ஒரு புதிய வாழ்க்கை பெற்றுக்கொள்ள நீங்கள் உதவி செய்யுங்கப்பா. உங்கள் கிருபையால் மட்டும்தான் அது முடியும். மீட்பர் இயேசு மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நம்ம வல்லமையான தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை தருவார். தொடர்ந்து ஜெபிக்கும் போது தேவனிடத்திலிருந்து அந்த உதவியை நம்மளால பெற்றுக்கொள்ள முடியும். பைபிள் வசனங்கள் வாசிப்பதும் நமக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். சங்கீதம் 91:1. ஒரு அற்புதமான வசனம் இது. தேவன் உங்க கூட இருக்காரு. உங்களுக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் உங்களை தாங்கி கொள்ள தேவன் இருக்காரு. அவர் உங்க கூட இருக்கும்போது யாரால எதிர்த்து நிற்க முடியும்? எந்த பிரச்சனைகள் உங்களுக்கு முன்பாக இருக்கும்? எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம். எதை குறித்தும் பயப்படவும் வேண்டாம். தேவன் மேல நம்பிக்கை வைங்க. அவர் உங்களை பாதுகாப்பார், வழி நடத்துவார். இதை தான் நம்ம சாட்சியிலையும் பார்த்தோம். தானியேலுடைய நண்பர்களுடைய வாழ்க்கையிலும் பார்த்தோம். அதே தேவன் இன்னைக்கு உங்களுக்கு கூட உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். தேவன் மேல நம்பிக்கை வைக்கணும். இதை மட்டும் நீங்க மறந்துடாதீங்க. இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்க்கலாம். இதோட நான் கிளம்புறேன். வேறொரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. காட் பிளஸ் யூ.